நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்ல போகிறோம். சனி இதுநாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் மீனத்தில் 2.5 ஆண்டு காலம் இருப்பார். சுமார் இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இப்போது 7.5 சனி நடக்குதுன்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அதாவது படிப்பில் கவனம் இருக்காது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும், செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் ஜெயிப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க. இப்போது குரு பெயர்ச்சி இதெல்லாம் அந்தளவுக்கு ஜனங்க ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் சனி பெயர்ச்சினால ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு, எதோ பிரச்சனை பண்ணிடுவாரா, எதோ கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஜனங்கக்கிட்ட. அதாவது சனி பகவான் சனி பகவானுடைய நிலை, சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன்னு பேர். அப்போது வேலையில் ஒரு சுவராசி இருக்காது சனி பாதித்தா. சனி நீச்சம் அடைஞ்சாலோ மற்ற தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு. அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும், மற்றபடி நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரும். இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில். 2வது ரவுண்டு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும், பரபரப்பு இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும், டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம். கடைசி 7.5 வருஷத்தில் 5 வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க, கடைசி 2 வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 3வது சுற்று ஒரு 50 வயசுக்கு மேலே வரும். அது பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சனி மந்தன்னு ஒரு பேர் இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு ஆட்சி, அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை 7.5 சனியில் கொடுக்கணும்னு நினச்சாலும் எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார். ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார். சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்த உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது, படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம், ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 4ஆம் இடம், மிதுனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கார்.
கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது 29/3/2025 மீனம் வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த மீனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது சனி பெயர்ச்சி, மீனராசி அன்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? மீனராசி பொறுத்தவரையிலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? குருத்துவமான ராசி, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. கடந்த 2 வருஷம் கும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த மீனத்துக்கு விரயச்சனி, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விரயச்சனி 2 வருஷம் போய் விரய செலவுகள், குடும்பத்தில் விரய செலவுகள், அசுப செலவு, சுப செலவுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணி டென்ஷனாக இருக்கிறீங்க. கடன் காட்சிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போது ஜென்ம சனியாக இருக்குது, ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2.5 வருஷமாக படாத பாடுபட்டு டென்ஷன் ஆகிட்டீங்க, பரபரப்பாகிட்டீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருக்கீங்க. இப்போது ஜென்ம சனி இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தும், ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு இருக்காது உங்களுக்கு. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 2.5 வருஷம் இங்கே இருப்பார். இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிற அன்பு, அதாவது வயதுக்கு ஏற்றார் போல் பலன் தருவார் சனி பகவான். ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பு ஒரு ஆர்வம் இருக்காது, படிப்பில் நாட்டம் இருக்காது, மார்க்கு சரியாக அப்படி படித்து மீறி படித்தாலும் மார்க்கு ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு. 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் கூட எடுத்துக்கலாம். மீன லக்னம்னா இன்னும் 100% பொருந்தும் நம்ம சொல்கிற பலன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், வேலை பலு இருக்கும், டார்ச்சர் இருக்கும், எல்லாம் இருக்கும், மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. ஆனால் கடைசியில் வாழ்க்கை ஜெயிக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இல்லை தொழில் அமைச்சு கொடுப்பார். கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி, குடும்பம்னு ஃபார்ம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்படி இந்த சனி பகவான் 19 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் சந்தித்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம். 2வது சுற்று சாதிக்கணும், ஃபினான்ஷியலி ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு. 3வது ரவுண்டு ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, நடக்க முடியல, இப்படி அடிக்கடி அது பேஷண்ட் மாதிரியே ஆகிடுவாங்க. 3வது ரவுண்டு இருந்ததுனாக்கா அடிக்கடி மருத்துவ செலவு கண்டிப்பாக ஏற்படும். ஆஸ்பத்திரி வாசம்தான் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த சனி பகவான் தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் வந்து நீங்கள் ஒரு பிடிமானம் இல்லாத தொழிலை பண்ணுவீங்க. சரி, கடமைக்கு கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கடமைக்கு போய் வேலை பார்ப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்வால்மெண்ட் இருக்காது, நேரமும் சரியில்லை, 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்றதால ஓரளவுக்கு ஏனாத்தாரன்ற ஒரு தொழில், வருமானமும் அந்த அளவுக்கு வருமானம் இருந்தால் செலவு 2 பங்கு ஆகிடும், இல்லை வருமானமே பற்றாக்குறையாக வரக்கூடிய நிலையும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டார்ச்சர் இருக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் வேலையை விட்டு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் ஒரு சிலருக்கு. இல்லை நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு டிரான்ஸ்ஃபரை போட்டு நீங்கள் ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி தொழிலையும் பிரச்சனை, உத்தியோகத்துலேயும் பிரச்சனை, நண்பர்கள்கிட்ட அது கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவினர்கள்கிட்ட பிரச்சனை, இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எங்கே எதை தொட்டாலும் சும்மா சாதாரணமாக செவுத்து தொட்டாலும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள்.
வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். சரி, பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எங்கே ஏற்கனவே ஜென்ம சனி உங்களுக்கு நீங்களே மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. அப்புறம் எப்படி முயற்சி எடுப்பீங்க நீங்கள்? அப்படி எடுத்தாலும் அந்த முயற்சி பெருசாக சக்ஸஸ் ஆகாது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகாது. இப்போ நீங்களே முயற்சி எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கணக்கு. அப்படி எடுத்தாலும் அது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகாது. தைரியம் வீரியம் இருக்காது. தைரியம் இல்லாமல் போயிடும். எண்ணம் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன் அவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் வீரியம் இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி நிறைய வரும். கருத்து வேறுபாடு வரும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஏதாவது விசேஷம் இருந்தால் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த 2.5 ஆண்டு காலம். குறுகிய தூர பயணம் ஏற்பட்டு நீங்கள் அதுக்காக போனீங்கன்னா அது பெரிய சக்ஸஸ் ஆகாது. 2வது, இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். சரி, அடுத்தது 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. ஏற்கனவே 7 சனி போயிட்டுருக்கு. 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஜென்ம சனி. கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இல்லையா? கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நிறைய வரும். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லோரும் போயிட மாட்டாங்க. எல்லாருக்கும் சண்டை வரும் கணவன் மனைவிக்கு. ஆனால் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த சனி பகவான் அழகாக பிரிச்சிடுவார். அதனால் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். உறவினர்களும் சரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, அகைன்ஸ்டாக இருப்பாங்க. கூட்டு தொழில் செய்வீங்க, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழில் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாமா தொழில் அப்படின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கும். அதனால் ரொம்ப சகிப்புத்தன்மை வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். வீரியத்தை குறைத்து கொண்டு காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்த்தா இந்த நேரம் காரியம்தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீங்கள் செயல்பட்டால் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, தோற்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அதே சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். வேளாண் மணிக்கே போய் கழுத்து போட்டு கேண்டீனுக்கு போகிறதோ இல்லை வெளியில் எங்கன்னா சுற்றுறதுலாம் முடியாது இப்போல்லாம். அங்கேயே எங்கேப்பா போகலாம், 5 நிமிஷமாக ஆளை காலணுமாங்க. அப்புறம் உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு மெமோ வரும், பிரச்சனை வரும். இப்படி தொழிலில் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாலாவது முடியுமானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிர்வாகத்தில் அப்போ கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமானா அவப்பெயர் இல்லாமல் இருந்தால் போதும். சொந்த தொழில் பண்ணவங்களும் பார்த்தா ஆளோருக்கு வழக்கத்தை மீறி நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் சனி பகவான் யார் ஒருவருக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அதிகப்படியான உழைப்புன்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். இந்த ஆசிலேஷன் இல்லாத ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுவாங்க. நம்ம தொழில் சரியாகவே போலது, இதை போய் நான் தேர்ந்தெடுத்தேன், இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைப்பார். கண்டிப்பாக மாற்றிக்கலாம். தொழிலை மாற்றி கடனை வாங்கி தொழிலில் நல்ல வேறு ஃப்ரெஷ்ஷாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா முன்னுக்கு வரலாம். இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க கவர்மெண்ட்லேயும் தனியார்லேயும் பார்த்தா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படும். எல்லாம் அவங்க தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். தசாபுத்தி சரியில்லைன்னா அங்கேயும் ஃபீஸ் பிடுங்கின கதை தான் உங்களுக்கு. 10ஆம் இடம் அதிகப்படியான உழைப்பு, டார்ச்சர், டென்ஷன், பரபரப்பு. இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்தவன் உங்களுக்கு ஜூனியராக இருக்கவன் சீனியராக போயிடுவான், அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும். உங்கள் பேரில் ஏதோ ஒரு அலிகேஷன், அதனால் கொடுக்க முடியலன்றவாங்க. இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தாமதம், பதவி உயர்வில் தாமதம், ஊதிய உயர்வில் தாமதம், டிரான்ஸ்ஃபருக்குன்னா நிச்சயமாக கிடைக்காது. இப்படி பல நிலைகளில் நீங்கள் அவமானப்படணும், அசிங்கப்படணும். தொழில் ரீதியாக இதெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும்.
10ஆம் இடத்தை சனி பார்த்தாலே ரொம்ப சகிப்புத்தன்மை ரொம்ப வேணும். வீரியம் இருந்துச்சுன்னா போச்சு. வீரியம் இருக்கக்கூடாது, காரியத்தில் இதுவாக இருக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண நல்லா வரும், ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு கெடுப்பார்னு சொன்னோம். ஆனால் அதே நேரத்தில் 4இல் இருக்கும் குரு நல்லதே செய்வார். பார்வை பலம் சூப்பர். அடுத்தது 5இல் குரு உச்சமாவார், ரொம்ப அற்புதம். ராகு 1.5 வருஷமாக இருந்தாலும் குரு பார்வையில் 1 வருஷம் இருக்கிறதால 12இல் இருக்கிற ராகு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். வெளிநாடுலாம் போகலாம், அந்நிய பொருளாதாரம் ஈட்டலாம். இப்படி உங்களுக்கு சனி பகவான் கெடுதல், அதாவது சாதகம் இல்லை என்று சொன்னாலும் கூட மற்ற கிரகங்கள் ரொம்ப ஆண்டு கிரகங்களான குருவும் ராகுவும் அற்புதமாக இருக்கிறார்கள். கேது உண்மையிலே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், 6இல் இருக்கார். அதுவும் ராகு கேதுக்கள் பொறுத்த வரலையும் 12இல் கேது இருந்தாலும் அது ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது நல்லது செய்வார். கேது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல கேது இருக்க கொடுத்து வைக்கணும். அப்போது ராகு கேதுவால் நன்மை, குருவால் நன்மைகள் நிச்சயமாக நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி சாதகம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதால இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை அவங்க காம்பன்சேட் பண்ணி உங்களை வெற்றி பெற வைப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிற மாதிரி தெரியாது, பயப்பட வேண்டாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.